இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை ₹2 உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்த நிலையில் மத்திய அரசு கலால் விலையை உயர்த்தியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைவால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்த்த நிலையில் மத்திய அரசு லிட்டருக்கு ₹2 உயர்த்தியுள்ளது. இதனால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதேபோல் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலையும் ₹50 உயர்த்தப்பட்டுள்ளது. நாளை காலை முதல் விலை உயர்வு அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலால் வரி உயர்த்தப்பட்டாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இருக்காது என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4% குறைந்துள்ளதாகவும் இதனால் இந்தியாவில் எண்ணெய் இறக்குமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் கச்சா எண்ணெய் குறைவினால் ஏற்படும் லாபத்தை கலால் வரி மூலமாக மத்திய அரசு பெறுவதாக தெரிவித்த அவர், இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்றும் விளக்கமளித்தார். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என சிலிண்டர் விலையேற்றத்தை சாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே போதும் என்பது சாடிஸ்ட் பிஜேபி அரசுக்கு மிகவும் பொருந்தும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் சமையல் சிலிண்டர் விலை உயர்ந்து அமைப்பது முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அடாவடியாக விலையை உயர்த்திவிட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதில் சிறு பகுதியை குறைத்து நாடகம் ஆடுவது பாஜகவின் வழக்கமாகிவிட்டது என்றும் இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து நமக்கு பழக்கமாகிவிட்டது என்றும் முதலமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் ஏதாவது வரும் வரை காத்திருக்காமல் இந்த விலை உயர்வை உடனே திரும்பப் பெற ஒன்றிய பாஜக அரசு வலியுறுத்தியுள்ளார். வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக எம்பி ஆர் ராசா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமை மீறும் வகையிலும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் உள்ள வக்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி ஆர் ராசா வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுவரை வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக 8 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் கடையில் ஊழல் நடைபெறுவதை குறிக்கும் வகையில் சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அந்த தியாகி யார் என எழுதப்பட்ட பேட்ஜ் அணிந்து வந்திருந்தனர். டாஸ்மாக் ஊழல் குறித்து விவாதிக்க கோரிய அதிமுகவினர் கைகளில் பதாகைகளோடு அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர், மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி வழக்குகளிலிருந்து தப்பிக்க யார் காலில் போய் விழுந்தாரோ அவ்வாறு விழுந்த நேரத்தில் அதனை பார்த்து நொந்து நூடுல்ஸாகி போன அதிமுக தொண்டர்கள்தான் இன்றைய தியாகிகள் என விமர்சனம் செய்தார். திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு 2026 முடிவு கட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச அனுமதிக்காததால் வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். மேலும் கச்சத்தீவு தாரை வார்த்த திமுக தற்போது மீனவர்களுக்கு நன்மை செய்வது போன்று மாயத்தோட்டத்தை ஏற்படுத்துகிறது என்றும் விமர்சனம் செய்தார். நீட் விவகாரத்தில் மாணவர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகியிருப்பது குற்றம் சாட்டியுள்ள இபிஎஸ், நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றுவது என்பது திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் சாடினார். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கவில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இடி சோதனை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, அமலாக்கத்துறை பாஜகவின் கூட்டணி கட்சி போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் ₹360 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீனவர் நலன் குறித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், தங்கச்சிமடம் பகுதியில் ₹150 கோடி மீன்பிடி துறைமுகம், கடல் பாசி வளர்ப்பு, மீன்பிடி சார்ந்த தொழில்களுக்கு பயிற்சி உள்ளிட்ட மீனவர்களுக்காக 52 கோடி சிறப்பு திட்டம், மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ₹216,73,00,000 என மொத்தம் ₹576,73,00,000 செலவில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இலங்கை சென்ற பிரதமர் மோடி கச்சத்தீவு மீட்பு, மீனவர்கள் கைது குறித்து பெரிய அளவில் முன்னெடுக்கிறதாக தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை சேர்ந்த நம் இந்திய மீனவர்கள் சொந்தங்கள் என்பதை மத்திய பாஜக அரசு உணர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது மனம் இறங்காமல் கண்மூடி காதுகளை அடைத்துக்கொண்டு வாய்மூடி மத்திய அரசு மௌனமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான மேம்படுக்காக அறிவிப்புகளை 110 விதியில் வெளியிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் ஒரு சரித்திரம் படைத்த பயணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி இலங்கை பயணம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர் சந்தித்த அவர் கச்சத்தீவு குறித்து இரு நாட்டு தலைவர்கள் பேசிய கருத்தை வெளியில் சொல்ல மாட்டார்கள் என்று கூறினார். மேலும் மீனவர்கள் விடுதலை குறித்து மோடி பேசும் விளைவாகவே 14 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். திருச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே எம் நேரு வீட்டில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனை நிறைவு பெற்றது. சென்னையில் அமைச்சர் கே எம் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி தில்லைநகர் 5வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள அமைச்சர் கே எம் நேருவின் வீட்டில் 3 கார்கள் வந்த அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். துப்பாக்கி ஏந்தி மத்திய துணை ராணுவத்தின் பாதுகாப்போடு சோதனை நடைபெற்றது. சுமார் 10 மணி நேரம் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்ற நிலையில் முக்கிய ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. சீமான் ஒரு போர் தலைவர் என்றும் தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லை என்றும் அண்ணாமலை புகழ்ந்து தள்ளியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான மாபெரும் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இதன் பரிசளிப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை உறுப்பினர் சீமான், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருவரும் பங்கேற்றனர். விழாவில் பேசிய சீமான் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தவர் அண்ணாமலை என புகழாரம் சூட்டினார். சீமான் ஒரு போர் தலைவர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பொத்தேரியில் நடந்த தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தாம் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் என்றும் சீமான் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் என்றும் அண்ணாமலை கூறினார். தன்னுடைய கொள்கைக்கு எந்த நிலையாக இருந்தாலும் போராடுவேன் என நிற்பவர் சீமான் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். செய்யாறு சிப்காட் எண்ணூர் தொழில்தடசாலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது செய்யாறு சிப்காட் எண்ணூர் துறைமுகத்திற்கு செல்லும் தொழில்தட சாலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுமா என துணை பேரவைத் தலைவர் கு பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு திருவண்ணாமலை வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கிண்டியில் பல்வகை போக்குவரத்து ஒருங்கிணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக நகர திட்டமிடல் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி பேருந்து நிலையத்தை மேம்படுத்தி அதனை கிண்டி ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையத்தோடு ஒருங்கிணைப்பதால் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துவதோடு வெவ்வேறு போக்குவரத்து முனைகளில் தடையற்ற பயணத்தை எளிமையாக்குவதாகவும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தோடு இணைந்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தொடரில் பங்கேற்பது குறித்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்க உள்ளதாக வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சபாநாயகர் நினைக்கும்படி செயல்பட முடியாது என கூறினார். தொகுதி பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு முதலமைச்சர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நடிகர் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் மீது தமக்கு எவ்வித உரிமையும் கிடையாது என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவாஜி கணேசன் பேரனான துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி பட தயாரிப்புக்காக கடன் வாங்கிய நிலையில் வட்டியோடு 9,39,00,000 ரூபாய் திருப்பி அளிக்கவில்லை என வழக்கு தொடரப்பட்டது. விசாரணை சிவாஜி வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டதை எதிர்த்து நடிகர் பிரபு வழக்கு தொடர்ந்தார். அதில் இல்லத்தின் மீது ராம்குமாருக்கு எவ்வித தார்மீக உரிமை கிடையாது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராஜராஜ சோழன் கரிகாலனுக்கு பிறகு தமிழகத்தில் குடிநீரை தேக்கியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கண்மாய்கள் வரத்து கால்வாய்களை சரி செய்த பெருமையை எடப்பாடி பெற்றுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு சம்மட்டி அடி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்கும் என்றும் அங்கு நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சார் ஆய்வாளர் பணிக்கான வயது வரம்பை 33ஆக உயர்த்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
சார் ஆய்வாளருக்கான ஆள் தேர்வில் 10 மாத காலம் தாமதம் ஏற்படுத்திய நிலையில் வயது வரம்பை 30ஆக நிர்ணயம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அவர் சாடியுள்ளார். மேலும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தேர்வு செய்யப்படும் எண்ணிக்கையை 2000ஆக உயர்த்த வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவு குறித்து பிரதமர் மோடி பேசவில்லை என்பது குறித்து முதலமைச்சருக்கு எப்படி தெரியும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை வியாசர்பாடியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தன் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்திய மண்ணுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் என இலங்கை அரசு உறுதியளித்திருப்பதாக கூறினார். மேலும் காங்கிரஸ் அரசின் போது ஏன் இந்த உத்தரவாதத்தை வாங்கவில்லை என்றும் மக்கள் பிரச்சனை குறித்து பேச உங்களை எது தடுக்கிறது என்றும் சரம் மாறியாக கேள்வி எழுப்பினார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ள 21 ஏக்கர் நிலம் மக்களுக்கு பயன்படும் வகையில் மாற்றப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் அப்பகுதியை அரசு எதற்காக பயன்படுத்த உள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 4 ஏக்கர் நிலம் எம்டிசிக்கு சொந்தமான நிலையில் எஞ்சிய 21 ஏக்கர் நிலம் மக்களுக்கு பயன்படும் வகையில் விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உட்பட 4 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கவுன்சிலர்கள் பாபு, சொக்கலிங்கம், ஜெயபிரதீப், சகுந்தலா ஆகிய 4 பேரை பதவி நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து கவுன்சிலர்கள் எதிர்மனு தாக்கல் செய்த நிலையில் விவகாரம் தொடர்பான விரிவான பதிலை ஆவணங்களோடு தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்க தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுங்கச்சாவடிக்கு எதிராக அம்மாப்பேட்டை பகுதி மக்கள் நீண்ட நாளாக போராடி வருவதாக கூறி பவானி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பண்ணன் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் புதுப்பிக்கப்பட்ட வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை சமாதானபுரத்தில் பொதுமக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்ட குடியிருப்புகள் புதுப்பிக்கப்பட்டன. இந்த புதிய வீடுகள் குடியேற தூய்மை பணியாளர்கள் 1 லட்சம் வழங்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்ட நிலையில் இதற்கு தூய்மை பணியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெல்லையில் நடிகர் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் கட் அவுட் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் அஜித் நடிப்பில் அடுத்த வாரம் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள PSS மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் வளாகத்தில் 150 அடியில் கட் அவுட் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் காற்று அடித்ததில் பாரம் தாங்காமல் கட் அவுட் திடீரென சரிந்து கீழே விழுந்தது. இதையடுத்து சில திரையரங்குகளில் பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ள உயரமான கட் அவுட்டுகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் சூறாவளி காற்றோடு பெய்த கனமழையினால் சாலையில் உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான நம்பியூர், குருமந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு சூறாவளி காற்றோடு கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையினால் குப்பிப்பாளையம் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இதேபோல மணியம்பாளையம் பகுதியில் மரங்கள் முறிந்து மின்சார வயர்கள் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மின்வாரியத்துறை ஊழியர்கள் சாலைகள் சாய்ந்திருக்கும் மரங்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். எடப்பாடியில் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்றிரவு சூறாவளி காற்றோடு கனமழை பெய்தது. இம்மழையினால் வீடுகள் மழைநீர் புகுந்ததோடு சாலைகள் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. மேலும் விவசாய தோட்டத்தில் பயிரிடப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஆடுகளை கொன்று வரும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குளத்தூர் அருகே உள்ள கத்திரிப்பட்டி, காவேரிபுரம், வன்னியநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றி வரும் சிறுத்தை 150க்கும் மேற்பட்ட ஆடு, மாடுகள் மற்றும் வளர்ப்பு நாய்களை கடித்துக் கொண்டுள்ளது. இதையடுத்து வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாமகவினர் சிறுத்தையை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் துவங்கி வைத்து பேசினார். அப்போது இப்பயிற்சி வகுப்புகளை மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பயன்படுத்தி மே மாதம் 4ஆம் தேதி அன்று நடைபெறும் நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடராணேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் கமலத்தேரில் ஸ்ரீ சோமாஸ்கந்த சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தள்ளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அவரது மனைவி சௌமியா அன்புமணி பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அப்போது பேசிய சௌமியா அன்புமணி இந்த திருவிழாவின் போது அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி தலைமை நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். புலம்பெயர் குடியேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெகுசராய் மாவட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் பணவீக்கம் மற்றும் நிதிஷ்குமார் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது 1000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுல் காந்தி வேண்டுகோளுக்கு இணங்க வெள்ளை நிற உடையணிந்து பேரணியில் கலந்து கொண்டனர். இந்தியாவில் உண்மையை பேசுவது கடினம் எனவும் நாட்டின் பெரிய தலைவர்களால் கூட உண்மையை பேச முடியவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற அரசியல் அமைப்பு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவில் உண்மையை பேசுவது கடினம் என்றார். அம்பேத்கர், காந்திஜியின் வழக்குக்கு பின்பற்றி உண்மைகளை தேசத்தின் முன்பாக வைக்க வேண்டும் என கூறிய ராகுல் காந்தி, சாவித்ரி பூலே, அம்பேத்கர், காந்திஜியின் சித்தாந்தம் நம் ரத்தத்தில் உள்ளதை யாராலும் அகற்ற முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். ஹிட்லருக்கு எப்படி தனிப்படை வீரர்கள் இருந்தார்களோ அதேபோல பாஜக ரகசியப்படை உருவாக்கியுள்ளதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஊழலை பார்த்து சகிக்கவில்லை என கூறியவர்களின் அதிகாரிகள் ஊழல் வழக்கில் பிடிபட்டதாக தெரிவித்தார். மேலும் அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் பாதுகாப்பின் கீழ் இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் நாய் கடித்ததில் 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டூரில் உள்ள ஸ்வர்ணபாரதி நகரில் 4 வயது சிறுவன் வீட்டின் அருகே விளையாட வெளியே வந்தபோது அங்கிருந்த தெருநாய் கழுத்தில் கடித்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். இந்நிலையில் சிறுவன் உடலை கண்டு பெற்றோர் கதறிய காட்சி அனைவரையும் கலங்கச் செய்தது. மேற்கு வங்கத்தில் 25,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர் பணி நியமன ரத்து உத்தரவை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோசடி காரணமாக மேற்கு வங்க அரசு பள்ளிகளில் SSCயால் தேர்வு செய்யப்பட்ட 25,753 ஆசிரியர் பணி நியமனங்களை ரத்து செய்து கொல்கத்தா நீதிமன்றம் உறுதி செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் பாஜகவினர் மம்தா அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்வி முறையை அடக்க சதி நடக்கிறது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். SSC மூலம் மேற்கு வங்காள பள்ளியில் 25க்கும் மேற்பட்ட ஊழியர்களை நியமித்தது செல்லாது என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் வேலை இழந்த ஆசிரியர்களை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கல்வி முறையை அழிக்க சதி நடப்பதாக கவலை தெரிவித்தார். வக்பு சட்ட திருத்தம் குறித்து விவாதிக்க நேரம் ஒதுக்க கோரி ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். பல்வேறு மாநிலங்களில் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து விவாதிக்க வேண்டுமென தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் அப்துல் ரஹீம் அனுமதி மறுத்ததை அடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் பின்னர் சபாநாயகரிடம் நோட்டீஸ் வழங்கினர். இதனால் அவை நடவடிக்கை நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் உள்ள மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகம் அருகே திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அலுவலகம் அருகே திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நீர் பீச்சி அடிக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டத்தான் சூழப்பட்டது. நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால முன்ஜாமீனை ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே குறித்து குணால் கம்ரா தன் யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எதிரான இந்த வீடியோ குறித்து மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. தற்போது குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால முன்ஜாமீனை ஏப்ரல் 17ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கடை ஒன்றில் அதிபயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் கடை முழுவதும் எரிந்து நாசமானது. நொய்டாவில் பொதுக்கடை ஒன்று இயங்கி வந்தது. அந்த கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கடை முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு இருந்தது. இதனால் அப்பகுதி மூலம் புகைமூட்டம் விண்ணை முட்டும் அளவுக்கு காணப்பட்டது. இந்திய பங்குச்சந்தையில் ஒரே நாளில் 20 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி யுத்தத்தை தொடர்ந்த நாள் முதல் உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலை நிலவி வருகின்றது. இது இந்திய பங்குச்சந்தையும் கடுமையாக எதிரொலித்துள்ளது. அதன்படி சென்செக்ஸ் 2000 புள்ளிகளும், நிப்டி 662 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தையில் அனைத்து நிறுவனங்களின் பங்குகளும் பெரும் சரிவை கண்டிருப்பதால் முதலீட்டாளர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 19 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அங்குள்ள பாண்டேப்பூர் பகுதியை சேர்ந்த இளம்பெண் கடந்த 4ஆம் தேதி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் குற்றவாளிகள் 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் எரிபொருள் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வு குறித்து பாஜக எம்எல்ஏ சைக்கிளில் சட்டமன்றத்துக்கு சென்று தனது எதிர்ப்பினை பதிவு செய்தார். யூனியன் பிரதேச அரசு ஏப்ரல் முதல் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அறிவித்துவிட்டு அதே நேரத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1, டீசல் விலை லிட்டருக்கு ₹2 உயர்த்தியதோடு மின் பேருந்து கட்டணங்கள் 7% அதிகரித்திருப்பதாக எம்எல்ஏ பகத் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து கண்டன பதாகையை கையில் ஏந்தியவாறும் சைக்கிளில் அவர் சட்டமன்றத்திற்கு வந்து அங்குள்ளோரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பாவுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனி விமானம் மூலமாக முதலில் போர்ச்சுகல் சென்றார். தலைநகர் லிஸ்பனில் உள்ள ஜெரோனிமோஸ் மடாலயத்தில் திரௌபதி முர்முவை போர்ச்சுகல் அதிபர் மார்செலோ ரெபலோ வரவேற்றார். தொடர்ந்து பிரதமர் லூயிஸ் மற்றும் உயர்மட்ட தலைவர்களோடு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜப்பானில் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் கடலில் விழுந்த விபத்தில் 3 பேர் பலியாகினர். நேற்று நாகசாகி மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து புகுவாகாவில் உள்ள மருத்துவமனைக்கு நோயாளி ஒருவர் ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து 2 கடலோர காவல்படை விமானங்கள் மற்றும் 3 ரோந்து கப்பல்கள் மூலமாக தேடுதல் பணி நடைபெற்றன. இந்த விபத்தில் மருத்துவர், நோயாளி மற்றும் பராமரிப்பாளர் உடல்கள் மீட்கப்பட்டன. விமானி, ஹெலிகாப்டர் மெக்கானிக் மற்றும் செவிலியர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். பிரபல தமிழ் சினிமா தயாரிப்பாளர் ராமநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று உயிரிழந்தார். சத்யராஜன் மேலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். இவர் தயாரிப்பில் வாத்தியார் வீட்டு பிள்ளை, நடிகன், வள்ளல், திருமதி பழனிசாமி, பிரம்மா, உடன்பிறப்பு ஆகிய படங்களில் சத்யராஜ் கதாநாயகனாக நடித்துள்ளார். தயாரிப்பாளர் ராமநாதன் மறைவிற்கு திரையுலகினர் பலர் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.